மற்றும் ஒரு அண்மை செய்தி, 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று 17, 18 ஆகிய 3 நாட்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 18ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் இப்படி தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் 2 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது சற்றே அதிகமாக பதிவாகக்கூடும் என்கிற தகவலில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட பெரும்பாலும் அந்த வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வரைக்கும் தீவிரமடையாத காரணத்தினால தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.